இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் இல்லை எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நிறைய பேர் இந்த ரெட் கலர் சாரியை வச்சு ஃபோட்டோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னையா எல்லாரும் ஒரே கடையில் புடவை வாங்கினீங்களா இல்லை என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏஐப்பா எல்லாமே ஏஐயில் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே உனக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நான் வந்து நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நமக்கு அதை பற்றி சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும், ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் தான் டைப் பண்ணணும், எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அது வந்து ஒரு ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது என்னடா புதுசாக இருக்குது, நான் என்னோடய ஃபோட்டோ எல்லோரும் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, இது ஃபேஸ் மட்டும் இருந்தால் போதுனே, பாடி கூட நம்மளே செட் பண்ணிக்கலாம், என்னடா சொல்கிற, இது புதுசாக இருக்கேடா. ஏன்னா நம்ம வந்து குண்டாக இருக்காங்கன்னா ஒல்லியாக காமிச்சிக்கலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா குண்டா கூட காமிச்சிக்கலானே, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஏஐயில் அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது என்ன சும்மா இந்த கேப்கட்டு இல்லைன்னா இதில் வர்ற மாதிரி இந்த கேன்வாவில் போட்டு அப்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஏதோ ஃபோட்டோவை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையில் ஒருத்தரை போய் நிறுத்தியிருக்கு. பிரச்சனைன்றதை தாண்டி இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்போது ஒரு ப்ராம்ப்ட் மாட்டிருச்சு அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சட்டையோட ஒன்று, சட்டை இல்லாமல் ஒன்று, பேண்ட்டு கலரை மாற்றி ஒன்று, பேக்ரவுண்டில் நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி ஒன்று, இன்னொரு பேக்ரவுண்டில் நானும் அன்சிகாவும் நிற்கிற மாதிரி ஒன்று, அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராம்ப்டை போட்டு அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, நார்த்தில் ஒரு பொண்ணு அவங்க வந்து அவங்க கையில் ஒரு மச்சம் இருக்குது, அந்த மச்சத்தை மறைச்சி அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் சாரியில் பின்னாடி சன் செட் ஆகிற மாதிரி வேணும், அந்த சன் ரேஸோடு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்டை அடித்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐ என்ன பண்ணியிருக்கு, இவங்களுக்கு வந்து அதே மாதிரியே பிளாக் கலர் சாரி பின்னாடி சன்ரேஸு கூட அந்த மச்சத்தோடு சேர்த்து வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பொண்ணுக்கு பீதி ஆகிடுச்சு, என்ன நம்ம மச்சம் மறைஞ்சிருக்கு, இது என்ன ஏஐயில் அப்படியே வருது, எங்கே இருக்கோ அதே இடத்துல கரெக்டாக மச்சம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்து அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணேன், இதில் இதெல்லாம் மறைச்சிருந்துச்சு, ஆனால் இதெல்லாம் வீடியோ இது ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி வரும்போது இதெல்லாம் அப்படியே இருக்குது டீட்டெயிலு, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பொண்ணு போஸ்ட் பண்ண வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாரும் இந்த ஏஐ ட்ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லாம் கொஞ்சம் பிரேக் அடித்து என்னதான் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதில் வந்து நம்ம சாட் ஜிபிடி இருக்குது, ஜெமினை இருக்குது, அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏஐ டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராம்ப்ட்னா நீங்கள் வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து அது சர்வரில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஏஐ வந்து நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட ஃபேஸ் ரிலேட்டடாக எந்த ஃபோட்டோ வருதோ அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவை மட்டும்தான் வச்சு அது வேலை செய்யணும்னு இல்லை, அது ஏஐ இல்லவா, அதனால் மற்ற எல்லா ஃபோட்டோஸையும் வச்சு அப்டேட்டடான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு பீதியாக இருக்குது, நிறைய பேர் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து இதை சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஏஐன்றது நமக்கு எது பெஸ்ட்டாக வேணுமோ அதை மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஏற்கனவே அமிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அது கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தேவையானது அந்த ஃபோட்டோ வந்து பெஸ்ட்டாக வரணும் அப்படின்றது தான். அதனால் இது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஒரு சைடு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து இது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டேஞ்சர்னு, அந்த பொண்ணு வந்து ஒரு மச்சத்தை மறைச்சிருந்து ஃபோட்டோ எடுத்து போடுது, ஆனால் ஏஐ வந்து அந்த மச்சத்தோடு கொடுக்குது அப்படின்னா ஏஐ வந்து எந்த அளவுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸு அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். ஏஐ வந்து நமக்கு எப்பயுமே ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா ஏஐன்ற ஒரு விஷயம் எப்பயுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் மட்டுமே இருக்காது, அது வந்து தொடர்ந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை தயாரித்தவர்களுக்கே அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்குது. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் வந்து இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல்ல இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு, அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க. எனக்கு என்னென்னா ஏஐ ஜென்ரேஷன்றது நம்ம சும்மா ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும்
ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் இல்லை டிபி வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா எது ஏஐ எது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு, அதாவது ரியாலிட்டியை மிஞ்சுற அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து எது ரியாலிட்டி எது ஃபேக் அப்படின்றதே தெரியாமல் போயிடும் அப்படின்றத என்னோட தாட்டு. இது ஒரு விஷயம் இருக்கட்டும். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வா வா பக்கம் வா சாங் வந்து நம்ம படத்தில் கூலி படத்தில் கேட்கும்போது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்ஸ் இந்த பாட்டு வந்து ஒரு அம்மா பொண்ணை வச்சு டான்ஸ் ஆடின விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆன உடனே எல்லாருமே எடுத்து அம்மா மாமியார், அம்மா மச்சினிச்சி, அப்புறம் மச்சினிச்சி மாமியார் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி 2 பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு. இது வந்து அம்மா பொண்ணு டான்ஸ் ஆடினது ஓகே, நான் வந்து அதை தப்பாகவே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த பாட்டில் வர்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னையா அது எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு காலத்துல வந்து அம்மாக்கள் தன்னுடைய குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்களோ, இப்போ அந்த ஜென்டல் பேரண்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்ததுல இருந்து இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துகிட்டே போகுது. நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு அம்மா கூட ரீல்ஸ் பண்ணி போடுறது நல்ல விஷயம் தான். பட் இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னே தெரியல. நிறைய வீடியோஸ், அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போதும், வா வா பக்கம் வா சாங் வந்து தொடர்ந்து வீடியோவா ரீல்ஸ்லையா வந்து தள்ளிக்கிட்டே இருக்கு. நான் பார்த்ததுல எனக்கு என்ன வந்து பயமா இருந்த விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இது எல்லாமே வீடியோ எடுத்து போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சூப்பர். ஆனால் இது வந்து ஒரு சிலர் யூஸ் பண்ணுற அந்த காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் பார்க்கவே முடியல. என் பொண்ணு வந்து அன்றைக்கி என் கூட உட்காந்துட்டு அப்போ அந்த சாங் போடுப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சாங்கு போட்ட உடனே டப்புன்னு அடுத்து வரும்போது நான் உடனே எடுக்க வேண்டியதாயிடுச்சு, உடனே மொபைல் ஆஃப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அம்மாவும் பொண்ணும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்ணுறீங்க, ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகம் வந்து அதிகமாகிடுச்சா, இல்லை லைக்ஸ் வரணும், நமக்கு நிறைய வியூவர்ஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும், ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறங்கிட்டாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவோட பொண்ணு தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாக்களும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம எந்த சொசைட்டியில் இருக்கோன்னு தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரீல்ஸுன்ற ஒரு விஷயத்த வந்து இப்போது அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட்டு எல்லாரும் கொஞ்சம் காமன் சென்ஸோட போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலிங். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த செக்ஸியாக டான்ஸ் ஆடுறது, புடவையை பாதி கட்டிக்கிட்டு வர்றது, அப்புறம் ஏதோ பண்ணுறாங்க புதுசாக. இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு இன்னொரு எக்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் எப்பா ஏகப்பட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கானுங்க இதுக்குன்னே தனித்தனியாக. இந்த ட்விட்டரில் வந்து இந்த விஷயத்துக்கு மட்டுமே தனியாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாமல் அந்த அக்கௌண்ட் நேமை மட்டும் சொல்லிடுறாங்க. எல்லாரும் அந்த நேமை போய் சர்ச் பண்ணி அதில் இருக்கிற ஃபாலோவர்ஸை வச்சு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இன்ஸ்டாவும் ட்விட்டரும் ஒரு மாதிரி ஒரு காஜி கொடவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இன்ஸ்டாகிராமில் வர்ற ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஷோ ஓட்டுறாங்கல்ல, அந்த ஷோலாம் என்னங்க இது, என்ன சொன்னாலும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இந்த வரிசையில் ஏஐயும் ஜாயின்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு அது நம்ம வேலைகளை சிம்பிளிஃபை பண்ணுதுன்றதை பொறுத்து தான். பட் இது வந்து நம்ம வேலைகள்லாம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தெரியல, வேறு மாதிரியான சிம்பிளிஃபையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.